ஹலோ மக்களே, இன்னைக்கு செம்மையான ஒரு வேலைவாய்ப்போடு தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆட்சித்தலைவர் அவர்கள் தான் வந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பத்திரிக்கை செய்தி அப்படின்னு சொல்லி தான் போட்டு தான் இது வெளி ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா dindikkal.nic.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் போய் நீங்கள் வந்து இதை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் இதுக்கு வந்து அப்ளையும் செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு வெப்சைட்டுமே அதே வெப்சைட் தான், dindikkal.nic.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் போய் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கு. இன்னும் ஃபர்தராக இல்லைப்பா, நீங்கள் வந்து டைரெக்டாகவே பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை மாவட்ட சமூக ஆவலர் அப்படின்ற ஒரு அட்ரஸ் லொக்கேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு லொக்கேஷனுக்குமே நீங்கள் இன் பர்சனே போய் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? நேரடியாகவே போய் வந்து நீங்கள் இந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துருக்கலாம். சரிங்களா? அதுக்கு கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 20/3/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, வழக்கு பணியாளர் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்து ஒப்பந்த ஊதியம் 18,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே ஒரு காலி இடம் தாங்க இருக்குது. அந்த ஒரு எண்ணிக்கைக்கு தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பழனின்னு ஒரு எண்ணிக்கை இருக்குது. ஸோ மொத்தமாக டோட்டலாக 2 போஸ்ட்டுக்கு அவங்க ஆட்களை தேடிட்டு இருக்காங்க. சரிங்களா? இன்னொன்று வந்து வழக்கு பணியாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 2 பேரை தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குமே ஊதியம் வந்து லைக் 18,000 ரூபா. ஸோ பழனியில் தான் எண்ணிக்கை வந்து காலியாக இருக்குது. பழனியில் 3 பேரை எடுக்கிறாங்க. சரிங்களா? டோட்டலாக அதுக்கு போக பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்து 12,000 ரூபா சம்பளங்க. அதுக்கு வந்து பழனியில் தான் ஒரே ஒரு காலி இடம் இருக்குது. சரிங்களா? ஸோ திண்டுக்கல்ல கிடையாது. அப்போ மொத்த காலி இடங்கள் எவ்வளோ? 1 தான். ஓகேங்களா? அடுத்தது பாதுகாவலர் அப்படின்ற இன்னொரு ரோலுக்குமே 12,000 ரூபா கொடுக்குறோம். அப்போ வந்து திண்டுக்கல்ல தான் ஒரு போஸ்ட் இருக்குது, பழனியில் கிடையாது. ஸோ டோட்டலாக ஒரே போஸ்ட்டு தான் இருக்குது அப்படின்னு. பல்நோக்கு உதவியாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுமே இருக்குங்க. அதில் வந்து லைக் பழனியில் தான் ஒரே ஒரு காலி இடம் இருக்குது. ஸோ டோட்டலாக அதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பல்நோக்கு உதவியாளர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே மாத ஊதியம் 10,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திண்டுக்கல்லில் வந்து ஒரு போஸ்ட்டு இருக்குது, பழனியில் ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக 2 போஸ்ட் இருக்குங்க. சரிங்களா? ஸோ மொத்த காலி இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வழக்கு பணியாளர் 1, 2 அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு வந்து வயது வந்து 40க்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ காலி இடங்கள் டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 5 காலி இடங்கள் இருக்குது. நீங்கள் என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னா, பேச்சுலர் இன் லாவோ, பேச்சுலர் இன் சோஷியல் ஒர்க்கோ, பேச்சுலர் இன் சோஷியாலஜியோ, பேச்சுலர் இன் சோஷியல் சயின்ஸோ, பேச்சுலர் இன் சைக்காலஜியோ, இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை சம்மந்தப்பட்ட அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு குறைந்தபட்சம் 3 வருடம் பணி புரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதாவது 3 வருஷம் நீங்கள் வந்து பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு க்ரைம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து அகெயின்ஸ்டாக வேலை செஞ்சு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இருக்கணும். ஓகே. ஸோ இது வந்து சுழற்சி முறையில் தாங்க இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் சுழற்சியில் வந்து காலையில் 6லேருந்து மத்தியானம் 2 மணிக்கு, 2ஆம் சுழற்சி வந்து 2 மணிலேருந்து 10 மணியில் இருக்கும், 3ஆம் சுழற்சி 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாதுகாவலர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எத்தனை இடங்கள் காலியாக இருக்குன்னா, 2 பணி இடங்கள் காலியாக இருக்குது. கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி பர்சனலாக ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையோ இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லையோ நீங்கள் வேலை பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் வந்து 12,000 ரூபா. ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் 2 வருடம் பணிபுரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணிபுரிந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஷிஃப்ட் பேசிஸில் தாங்க, சுழற்சி முறையில் தான். முதல் சுழற்சி வந்து காலை 8 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்கும், 2ஆம் சுழற்சி மதியம் 8 மணிலேருந்து காலையில் 8 மணிக்கும், அதாவது 12 மணி நேரம் வேலை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 3ஆவது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பல்நோக்கு உதவியாளர் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்து வயது வரம்பு வந்து 45 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி இடங்கள் 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஹைஸ்கூல் பாஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாத ஊதியம் எப்படின்னா 10,000 வாங்க.
இதுக்குமே பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை எடுத்து அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே சுழற்சி முறையில் தாங்க. 8 மணிலேருந்து காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் 12 மணி நேரம் வேலை. 2வது சுழற்சி அப்புறம் நைட்டு 8 மணிலேருந்து திருப்பி காலையில் 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாகவுமே அவங்கக்கிட்ட போய் அந்த போஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் போய் கொடுத்துட்டு வரலாம். இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த dindigal.nic.in நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கேயும் போய் வந்து நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணலாம். சரிங்களா மக்களே? இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.